ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நாம சௌபாக்கியவதி ட்ராமாவோட 15 பார்ட் வீடியோ தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்ல நம்ம சைக்கோ ஹீரோவோட மனைவியை ரெண்டாவது சைக்கோ கடத்திட்டு போயிட்டு இருப்பான். எங்க கடத்திட்டு போறான்னு தெரியல. காரை ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு நீ இறங்க வேண்டிய இடம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் தூக்கிட்டு போறான். எங்க இந்த புருஷங்காரன் எல்லா இடத்துலயும் தேடிட்டு கடைசியா வீட்டுக்கே வந்துறான். யாருக்கிட்டே ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கான், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணியோ தெரியாது, என்னோட பொண்டாட்டியை கண்டுபிடிச்சு கொடுக்குற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா நம்ம ஹீரோயினி வீட்டுல சோஃபால படுத்திருக்கா. இவன் உடனே பொண்டாட்டி கிட்ட போய், நீ எங்க போனசியா, என்னை விட்டு நீ நல்லா இருக்கல, எந்திரிமா, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா அவன் எழுந்திருக்கவே மாட்றா. பார்த்தா பின்னாடி ஏதோ சவுண்டு கேக்குது, பாட்டு பாடுற மாதிரி. உடனே அவன் திரும்பி பார்க்கறான். அந்த சைக்கோ பைய இவன் வீட்லயே உட்காந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப இவன் நம்ம ஹீரோயினி எங்கேயும் கடத்திட்டு போல, ஹாஸ்பிட்டல்ல பிக்கப் பண்ணி இங்க கொண்டு வந்து டிராப் பண்ணியிருக்கான். அவனை பார்த்ததுமே இவனுக்கு வந்த கோவத்துக்கு அங்க இருக்கிற ஒரு கட்டை எடுத்து அடிக்க போறான். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், ஏன் உனக்கு இவ்வளவு கோவம், நீ எனக்கு என்ன பண்ணியோ அதே தான் நான் உனக்கு திருப்பி பண்ணியிருக்கேன். நீ என் கூட கொஞ்சம் விளையாடினால என்னோட பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுக்க மாட்டேன், போட்டோ மட்டும் தானே காமிச்சேன், அதனால தான் நான் உன் பொண்டாட்டியை கொஞ்ச நேரம் உங்ககிட்ட இருந்து பிரிச்சு பார்த்தேன், நீ எப்படி ரியாக்ட் பண்றேன்னு. பரவாயில்லையே, பொண்டாட்டியை காணன்னு ரொம்ப தான் துடிக்கிற. ஆனா ஒரு விஷயத்த நான் கிளியர் பண்ணிக்கிறேன், எனக்கு உன் பொண்டாட்டி மேல எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை. உன் பொண்டாட்டி மேல மட்டும் இல்லை, இந்த உலகத்துல இருக்கிற எந்த பெண்கள் மேலேயும் எனக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் கிடையாது. எனக்கு பிடிச்ச பொண்ணும் சரி, என் மனசுல நான் கொடுத்து வச்சிருக்க இடமும் சரி, என் பொண்டாட்டிக்கு மட்டும்தான். அதை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். என்னோட பொண்டாட்டிக்கு அடுத்தபடியா என்னோட பொண்ணை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இப்ப இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணமே என்னோட பொண்ணு தான். அப்பேற்பட்ட என்னோட பொண்ணை உன்கிட்ட கண்டுபிடிச்சு தர சொல்லி கேட்டா நீ எனக்கே ஆட்டம் காட்டின, அதனாலதான் நானும் பதிலுக்கு ஆட்டம் காட்டினேன், வேற ஒன்றும் கிடையாது. சரி, இப்போ நான் உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்டாவே கேட்குறேன், என்னோட பொண்ணை நீ தயவு செய்து கண்டுபிடிச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கொஞ்சம் எமோஷனலா பேசிக்கிட்டு இருக்கான். நீ பேசின பேச்சை கேட்டு என் கண்ணெல்லாம் கலங்கிருச்சுப்பா. அங்க பாரு என்னோட கண்ணை, நீ இப்படிலாம் எமோஷனலா பேசணுங்கிற அவசியம் கிடையாது, நானும் அந்த அளவுக்கு கெட்டவனும் கிடையாது, வா வா உன்னோட பொண்ணை உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அந்த டார்க் ரூமுக்கு அழைச்சிட்டு போறான். அங்க போய் அவன் பொண்ணோட வேற சில போட்டோஸ் காட்டுறான். அது பத்தாததுக்கு இப்போ ரீசெண்ட் டைம்ல இருக்கிற பொண்ணோட வீடியோவை பிளே பண்ணி காட்டுறான். அதை இவன் பார்த்துட்டு அப்படியே கண் கலங்கி பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னோட பொண்ணு இவ்வளோ பெரிய பொண்ணு ஆயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் இவன் சைக்கோ பயலா இருந்தாலும் இவனுக்கும் கொஞ்சம் ஈரம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. பொண்ணை பார்த்துட்டு அப்படியே கண் கலங்கி நின்றுகிட்டு இருக்கான். இந்த பக்கம் பாட்டி கதவு தட்டிட்டு இருக்கு. பேரனை கூப்பிட்டு, துஷால் கதவு திறப்பா, கொஞ்சம் இங்க பாரு, உனக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா தட்டிக்கிட்டு இருக்கான். ஆனா அவன் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ண மாட்டான். அப்ப அங்க தங்கச்சிக்காரி வந்து, என்னாச்சு பாட்டின்னு கேட்குறா. நான் அவனுக்காக பாயாசம் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்காமா, ஆனால் அவன் கதவையே திறக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. வெயிட் பாட்டி, நான் தட்டி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் தட்டி பார்க்குறா. அப்பையும் திறக்க மாட்டாங்கிறான். அதுக்கப்புறமா போய் ஒரு கம்பி எடுத்துட்டு வந்து அந்த கதவுல இருக்கிற லாக்கை உடைச்சிடுறா. உள்ள போய் பார்த்தா தம்பிக்காரன் சூசைட் அட்டன் பண்ணியிருக்கான் போல. இவங்க ரெண்டு பேரும் இதை பார்த்ததுமே பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. அக்காவை காப்பாற்ற முடியலன்னு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டான் இந்த பையன், பாவம். அதே சமயம் இந்த பக்கம் மயக்கத்துல இருக்கிற தன்னோட மனைவியை பார்க்கறதுக்காக இவன் லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்து அவளை எழுப்புறான். பேபி எப்படிமா இருக்க, நல்லா இருக்கியா, எழுந்திரிமா என்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவளும் முழிச்சு பார்த்துட்டு எழுந்திரிச்சு உட்காந்துருக்கா. உனக்கு என்னமா தோணுது, இன்னைக்கு உனக்கு ஃபீவர் வந்ததுக்கான காரணமே நான் தானே உனக்கு அப்படி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தேன், அதனால உனக்கு என் மேல கோவம் இருக்குல்ல, என்ன அடி அடின்னு சொல்லிட்டு இருக்கான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. சரி ஓகே, என்ன அடிக்கலனாலும் பரவாயில்ல, இந்த பிளேட் எல்லாம் தூக்கி போட்டு உட, அப்படியாவது உன்னோட கோவத்தை தீர்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவ கையாலே ஒவ்வொரு பிளேட்டா தூக்கி போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கான். ஓகே, இப்போ கோவம் போயிடுச்சா, மனசுல எதையும் வச்சுக்க கூடாதுமா, அப்புறம் அது நம்ம காதல தான் பாதிக்கும், இந்தா நீ இதை குடி, சூப்பு குடி அப்படின்னு சொல்லிட்டு சூப்பை கொண்டு வந்து கொடுக்க போறான். அப்ப காலிங் பில் அடிக்கிற சவுண்டு கேக்குது. அட யாருடா இந்த நேரத்துல வந்து டிஸ்டர்ப் பண்றது, நர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். அவங்களும் வராங்க. வந்ததும் அவங்க கிட்ட, யார் வாசல்ல வந்திருக்கான்னு போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போய் பார்க்க சொல்றான். சரின்னு அவங்களும் பார்க்க போயிடுறாங்க. இவன் தன்னோட பொண்டாட்டிக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருக்கான். திரும்ப திரும்ப காலிங் பில் அடிக்கிற சவுண்டு கேட்டு, அப்படி யார் தான் வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனை ஆன் பண்ணி பாக்குறான். கேமரால வந்திருக்கிறது நம்ம ஹீரோயினோட அப்பா அம்மா தான். ஓ நோ, இவங்க எதுக்காக இங்கே வந்தாங்க, நான் வேற அந்த பொம்பளை போய் பார்க்க சொல்லிட்டேனே, இது நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உளுந்தடிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான். எதுக்காக இவன் இப்படி ஓடுறான் அப்படின்னு நம்ம ஹீரோயினி முழிச்சுக்கிட்டு இருக்கா. அவன் அந்த பக்கம் ஓடி வர்றதுக்குள்ள நர்ஸு போய் டோரை ஓப்பன் பண்ணிடுறாங்க. அப்பா அம்மாவை பார்த்துட்டாங்க. அவங்களும் இது யாரு புதுசா இருக்கே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இவனும் தூரத்துல இருந்து ஒரு தூணு பக்கமா ஒளிஞ்சு பார்த்துட்டு இருக்கான், என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க ரெண்டு பேரும் முகத்தை முழுசா பார்க்கறதுக்குள்ள ரெண்டு பேர் போனுக்குமே ஏதோ ஒரு மெசேஜ் வருது. அதான் பையன் சூசைட் பண்ணிக்கிட்டான்ல, அந்த மெசேஜ் தான் வந்திருக்கு. உடனே இவங்க பையனை திட்டிட்டு ஓடி போயிடுறாங்க. என்னோட பையனுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமா ஓடிடுறாங்க. ஏன் வந்தாங்க, எதுக்கு இப்படி ஓடுறாங்கங்கிற காரணம் நம்ம ஹீரோவுக்கு தெரியல. இவன் எதுக்காக பயப்பட்டான்னா, ஆல்ரெடி அம்மா வந்து செத்ததா தானே இந்த உலகத்துக்கு முன்னாடி காட்டியிருக்கான். இப்போ இவங்க உயிரோட இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா சந்தேகம் வரும். அப்புறம் இவங்க தான் ராகுவோட அம்மாங்கிற சந்தேகமும் வந்துடும். அதுக்காக தான் இவன் பயந்து போய் இப்படி பார்த்துட்டு இருக்கான். அதே சமயம் நம்ம ஹீரோயினி உட்காந்துருக்க இடத்துல கீழே போன் விழுந்து கிடக்குது. போற அவசரத்துல புருஷங்காரன் போனை விட்டுட்டு போயிட்டான் போல. அந்த போனை நம்ம ஹீரோயினி எடுத்து பார்க்கறா. அதுல வந்து நம்ம விராஜ் டோப்ராயோட பொண்ணு போட்டோ தான் இருக்கு.
அந்த பொண்ணை இவளுக்கு ஏற்கனவே தெரியும் அப்படிங்கிற மாதிரியே தான் பார்த்துட்டு இருக்கா. பொண்ணோட பேர் உட்பட இவளுக்கு தெரிஞ்சிருக்கு. குஷியா இதுன்னு சந்தோஷப்படுறா. அது மட்டும் இல்லாம குஷியோட போட்டோ எதுக்காக ராகவோட போன்ல இருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் வருது இவளுக்கு. இந்த பக்கம் இந்த 2வது சைக்கோ பையன் தன்னோட பொண்ணை இத்தனை வருஷமா வளர்த்துட்டு இருந்த அப்பா அம்மா வீட்டுக்கே தேடி வந்துட்டான். இத்தனை வருஷமா என் பொண்ணை நீங்க வளர்த்தது போதும், இப்போ அவளோட உண்மையான அப்பா வந்துட்டேன், ஒரிஜினல் ஃபாதர் வந்துட்டேன், என் பொண்ணை என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். இத்தனை வருஷமா வளர்த்தவங்க கொடுப்பாங்களா என்ன? கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. இவனுக்கு உடனே கோவம் வருது. அங்க இருக்கிற போட்டோவை உடைச்சு போட்டுடுறான். அதுல இப்போ வளர்த்த அப்பா அம்மா இருக்காங்களே, அவங்க 2 பேரோட போட்டோவை கிழிச்சு விட்டு பொண்ணோட போட்டோவை மட்டும் எடுத்து வச்சுக்கிறான். என்னோட பொண்ணு எனக்கு மட்டும் தான் சொந்தம், நீங்களாம் என் பொண்ணு மேல உரிமை கொண்டாடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் சரியான சைக்கோ பையா அப்படின்னு தெரிஞ்சதுமே இவங்க அப்படியே பயந்து போய் பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல பார்த்தா தம்பிக்காரன் சூசைட் பண்ணிக்கிட்ட விஷயம் ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருக்கு போல. அதனால அவளும் வந்திருக்கா பாக்குறதுக்கு. ராகவ் தான் அழைச்சிட்டு வந்திருக்கான். அவளை பார்த்ததுமே எல்லாரும் சொல்றாங்க, நீ இங்க இருந்துட்டு போயம்மா, தம்பி இன்னும் கண்ணு முழிக்கலாம், அவன் முழிச்சதுக்கு அப்புறம் போயம்மா அப்படின்னு சொல்றாங்க. தங்கச்சிக்காரையும் அதே தான் சொல்றா. பாட்டி 2 நாள் தங்கிட்டு போமா அப்படின்னு சொல்லுது. இவளுக்கும் தங்கிட்டு போகணும்னு தான் ஆசை. இருந்தாலும் புருஷங்காரன் ஒத்துப்பானா? அவனை அப்படியே பாக்குற ஒரு பயத்தோட அவனும் முறைக்கிறான். அப்புறமா ரொம்ப நல்லவன் மாதிரி, சரிம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை, தம்பி கண்ணு முழிச்சதுக்கு அப்புறம் நீ ஒரு 2 நாள் இருந்துட்டே வா, மெதுவா நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். இருந்தாலும் அவன் உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள இவ எப்படி இங்க இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கான். அந்த பக்கம் விராஜ் டோப்ராலோட பொண்ணு சவத்து புல்லா டிராயிங் பண்ணி ஒட்டி வச்சிருக்கா. அதெல்லாம் இவன் பார்த்துட்டு, என் பொண்ணுக்கு டிராயிங் பிடிக்குமா, அப்ப நான் அவளுக்காக ஒரு டிராயிங் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டிராயிங் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்ம பொண்ணை எப்படியாவது இவங்கிட்ட இருந்து காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா அங்க இருந்து 2 பேரும் போயிடுறாங்க. அந்த வளர்த்த அப்பா அம்மா 2 பேரும். அதே சமயம் அந்த பொண்ணுன்னு சொல்றாங்களே, அந்த பொண்ணு ஸ்கூல் விட்டு நடந்து வந்துகிட்டு இருக்கா. அப்பா அம்மா 2 பேருமே அவளை தனியா கூப்பிட்டு, வா வா உடனே வா, நம்ம கார்ல போகலாம், சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ஏற்றி கூட்டிட்டு போறாங்க. எங்கப்பா எங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதெல்லாம் நாங்க போகும்போது சொல்றோம், நீ மறைஞ்சு உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு போக போறாங்க. பார்த்தா அந்த சைக்கோ பைய காரு மேல ஏறி உட்காந்துருக்கிறான். இவங்க பயந்து போயிடுறாங்க. அவன் கத்தியை காட்டி மிரட்டிக்கிட்டு இருக்கான். எப்படி நீ என்னை தாண்டி இந்த ஏரியா விட்டு போயிடுவியா அப்படிங்கிற மாதிரியே. அப்பதான் பொண்ணை முதல்ல அவன் பாக்குறான். பார்த்ததுமே இவனுக்கு ஒரு மாதிரியா ஆயிடுது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு நிலைமையில பொண்ணை சந்திக்கணும்னு இவன் நினைக்கவே இல்லை. அதனால அப்படியே கீழே இறங்கிடுறான், கத்தியையும் மறைச்சிக்கிறான். பொண்ணுகிட்ட போய் பேச போறான். ஆனா அவ இவனை பார்த்துட்டு பயந்து போய் நிக்கிறா. இங்க பாருமா, என்னை பார்த்து பயப்படாத, நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, ஆமா தெரியும், நீ ஒரு பேட்மேன் தானே அப்படின்னு சொல்றா. இல்ல நான் பேட்மேன்லாம் கிடையாது, என்ன யாருன்னு தெரியல, இங்க பாரு என் கண்ணை பாரு, அப்புறம் உன் கண்ணை பாரு, ரெண்டுமே சேமா இருக்குல்ல, அப்புறம் மூக்க பாரு, ரெண்டுமே சேமா இருக்குல்ல, இப்பவும் அவனுக்கு யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவ கார்ல போய் ஏறி உட்கார போறா. இவன் கோவத்துல போய் அந்த வளர்த்த அப்பா அம்மாவை திட்டிக்கிட்டு இருக்கான். என் பொண்ணுகிட்ட என்னை பத்தி நீங்க எதுவுமே சொல்லலையா, அவ யாருன்னு கேட்கறா, என்ன உங்களை நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கான். அந்த கேப்பை யூஸ் பண்ணி அவன் இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறா, ஓடி போயிடுறா பொண்ணு. இந்த பக்கம் நம்ம சைக்கோ பைய பொண்டாட்டியை விட்டுட்டு வீட்டுக்கு வரான். வந்ததுமே நான் வந்துட்டேன் சியா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வரான். அதுக்கப்புறமா தான் ரியலைஸ் ஆகுது, ஆமா இல்ல நம்ம பொண்டாட்டி தான் இங்க இல்லையா, அம்மா வீட்டுல இருக்கா. ஆனா நான் ரொம்பவே மிஸ் பண்றேன் சியா உனக்கு. பாரு எனக்கு மூச்சு முட்டுது, நீ இல்லாம எனக்கு இந்த வீட்டுல நான் எப்படிதான் இருக்க போறணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அந்த யோசனை இவனுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சந்தேகமா மாற ஆரம்பிக்குது. எப்படின்னா, பாட்டி தன்னோட பொண்டாட்டி கிட்ட வந்து, நீ அவனை விட்டு வந்துருமா, உனக்கு அவன் வேணாமா அப்படின்னு சொல்ற மாதிரியும், அவளும் வந்து, ஆமா பாட்டி நான் இனிமே அவங்கள வாழ விரும்பல, நான் இங்கேயே நம்ம வீட்லயே வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரியும். இந்த பக்கம் கூட படிச்சான்ல அந்த பைய கையை உடைச்சது புருஷங்காரன் தானே, அதனால என்னால தானே உன் கையை உடைச்சான் என் புருஷன், இனிமே நான் உன் கூடவே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே ஹக் பண்ணிட்டு நிக்கிற மாதிரிலாம் இவனுக்கு இமேஜினேஷன் வருது. உண்மையிலே இவனோட மனைவி அப்படிப்பட்டவ கிடையாது. இருந்தாலும் இவனுக்கு ஏன் இப்படிலாம் இமேஜினேஷன் வருதுங்கிறது தெரியல. அப்புறம் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட நான் கேட்கணும், அப்புறம் சொல்லணும். இந்த சீரியலோட ஃபர்ஸ்ட் சீசன், சௌபாக்கியவதி சீரியலோட ஃபர்ஸ்ட் சீசன், அதான் 2வது ஹீரோன்னு இதுல ஒருத்தன் வரான்ல, அவன் தன்னோட பொண்டாட்டியை எப்படிலாம் டார்ச்சர் பண்ணுவான் அப்படிங்கறது வந்து சௌபாக்கியவதி ஃபர்ஸ்ட் சீசனா எடுத்திருப்பாங்க. அந்த சீரியலும் நம்ம சேனல்ல போடலான்னு இருக்கேன். உங்களுக்கும் அந்த சீரியல் பிடிக்கும், அதை நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரெட் கலர் ஹார்ட்டை வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் சௌபாக்கியவதி 1க்கு ஃபேன்ஸ் இருக்காங்க, அப்புறம் யார் அதை வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த சீரியலை என்னோட குரல்ல கேட்க அப்படிங்கிறத பார்க்க போறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.